வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய வாழ்த்துக்கள். வருகின்ற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி ஈஸியான கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு சாமி படைக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அரிசி மாவை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். சிம்லே வச்சு வறுத்துடணும். மாவு லைட்டாக நல்லா சூடானா போதும், கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடானா போதும். அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான கண்டிப்பாக வெல்லம் வேணும் இல்லைங்களா? அதனால் வெல்லத்தை என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு எடுத்து கொதிக்க வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம், வெள்ளை தண்ணியை. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டால் நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் தேங்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாசி பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். இதுலேயே நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாசி பருப்பு போடும்போது டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பைத்தம்பருப்பு கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வடிகட்டின இந்த வெள்ளை தண்ணி அது கூட சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கு ஒரு 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த பச்சரிசி மாவு அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்ட உடனே அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுறணும். அது கூட கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க. கருப்பு எள்ளோ இல்லை ஒயிட் எள்ளோ கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துகிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அந்த சால்ட்டு ஸ்வீட்டும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். சாஃப்டாக இருக்க பாருங்க மாவு. நான் இந்த அச்சியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அழகாக இருந்ததுங்க, ஷேப்பு ரொம்ப அழகாக வந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நமக்கு அந்த மாவு பூர்ண கொழுக்கட்டை செய்ய டைம் இல்லை அப்படின்னா கூட இதை சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கையில் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஷேப்பு. மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப்பாக பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு உள்ளே வரவங்களாம் லைக் பண்ணி ஹைப்பு ஆப்ஷன் வாங்கிட்டு கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உள்ளே வச்சு வேக வச்சாச்சு. அழகான வாழை இலையில் இனிப்பு கொழுக்கட்டை வாங்க சாப்பிட்லாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க, பயங்கரமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அது மேலே பாருங்களேன், டெக்கரேஷன் மாதிரியே இந்த எள், தேங்காய், பைத்தம்பருப்புலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.